பஞ்சு மிட்டாய், கலர் கலர் பஞ்சு மிட்டாய். பஞ்சு மிட்டாய். அப்பா அப்பா பாருப்பா, பஞ்சு மிட்டாய் போது வாங்கி கொடுப்பா. இப்போ தான் நான் சிப்ஸ் சாப்பிட்டு வந்தேன், அதுக்குள்ளே வேணும்னா எப்பா எப்போ வாங்கி கொடுப்பா. பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏய், உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன திட்டுவாடா? எப்போ பார்த்தாலும் தீனி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது, அப்புறம் சாப்பாடு சாப்பிட்றதில்ல அப்படின்ட்டு. அப்போ நீ வாங்கி கொடுக்க மாட்டியா? சரி சரி, நடுப்பு நிப்பாட்டு, எந்திரி. அப்போ பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுக்குறியா இல்லையா? சரி சரி, எந்திரி, வாங்கி கொடுக்குறேன். அப்போ ஓகே. சரிப்போ, எவ்வளோன்னு கேட்டு வா. தாத்தா தாத்தா நிலுங்க தாத்தா. சொல்லாபா, என்னானு? சொல்லா, நான் இங்கே சொல்ல விட்றேன். என்ன வேணும் சொல்லு. ஓ சொல்லுதானா அப்படி? சரி சரி, பஞ்சு மிட்டாய் எவ்வளோ ஒன்று? ஒன்று 20 ரூபா. அப்படியா? சரி இரு, நான் போய் அப்பாயிட்ட காசு வாங்கிட்டு வரேன். எப்பா ஒன்று 20 ரூபாயா? காசு விடு. டேய், இங்கேயே வாங்கி இங்கேயே சாப்பிட்டு அப்புறம் தான் வீட்டு பக்கம் போகணும். இதை எடுத்துகிட்டு வீட்டு பக்கம் பார்த்தேன்னு வச்சுக்குவேன், அவ்வளோதான். சரிப்பா, அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். மதுன்னு. என்ன எந்த பக்கம்? அப்படியே போயிருந்தேன், அதான் உன்னை பார்த்தேன், சரி வந்து பேசலான்னு வந்தேன். என்ன சென்னைக்கு போனால் பாசைய மாறிடுச்சு? வேறு என்னப்பா பண்ணுறது, அங்கே லோக்கலில் பேசி பேசி இப்படியே ஆகிப்போச்சு. சரி சரி, இருக்கட்டும். எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். யார் பையனா? ஆமாம் ஆமாம். எப்பா காசு கொடுப்பா. ஒரு நிமிஷம் இருப்பா, பேசிட்டு வரேன். ஒரு நிமிஷம் பொறுக்க முடியாது உனக்கு? இந்தா இரு, எடுத்துட்றேன் காசை. என்னப்பா இது காசு? வேற என்ன, தீனி வாங்கத்தான். அந்த பஞ்சு மிட்டாய்க்காரன் நிற்கிறான்ல. என்னது பஞ்சு மிட்டாயா? என்னப்பா 2 பேரும் இப்படி கத்துறீங்க, என்னாச்சு? நீ கொடுத்த எக்ஸ்பிரஷனை பார்த்து நாங்கள் இப்படி பண்ணிட்டோம். என்ன பஞ்சு மிட்டாய்னா இப்படி சாக்காகிற? வா என்னன்னு சொல்கிறேன். எப்பா காசு கொடுப்பா, அப்புறம் இருந்தாலும் போயிடுவான். எடே இருறா, அங்கிள் ஏதோ சொல்ல வர்றாரு, என்னன்னு கேட்பான். இப்போ தான் கெஞ்சி கத்தடி 20 ரூபா கேட்டு வாங்கலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே இருந்தாலும் வேறையா ஒரு இதை சாப்பிட விட மாட்டானுங்க, 1008 நோட்டை சொல்லுவானுங்க. என்னப்பா ஏதோ சொல்கிறேன்னு கூட்டிகிட்டு வந்த, அப்படியே நிற்கிறேன். இந்த பஞ்சு மிட்டாய் என்ன கலர் கலராக இருக்குது, என்ன யூஸ் பண்ணுறீங்க? கே பாய். ஓஹோ, நீயா? இந்த பஞ்சு மிட்டாய் இருக்குல்ல, அது தயாரிக்கும் போது கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க இந்த கலராக வர்றதுக்கு. ரோஸ் கலரு, ப்ளூ கலரு, மஞ்சள் கலரு, அந்த மாதிரி ஆட் பண்ணுற ஒரு கெமிக்கலில் புற்றுநோய் வர்றதுக்காண்டி நிறைய சான்சஸ் இருக்கான். அதை வந்து முதல்ல புதுச்சேரியில் கண்டுபிடிச்சாங்க, அதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாக பஞ்சு மிட்டாய் விற்கிறதுக்கே பேன் பண்ணிட்டாங்க. அப்புறம் சென்னை மெரினாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க, இப்போ அங்கேயும் இப்போ பேன் பண்ணிட்டாங்க. அங்கே மட்டும் இல்லை, ஃபுல்லாக தமிழ்நாட்டிலையே. எனக்கு அப்படியா? புற்றுநோய் வர்றதுக்காண்டி சான்சஸ் இருக்கா? ஆமாம். அப்பாடா, நீ ஏதோ என்னை பார்த்து சொன்னேன், இல்லைன்னா நான் இதை உனக்கு வாங்கி கொடுத்துருப்பேனே. நீ வந்தது கூட நல்லதாக போச்சு பாரு. ओ भैया, कितना घंटे वेट कर रहा हूँ, बोलो ना कितना पीस चाहिए? अरे நீ இன்னும் கிளம்பலையா? क्या भाई, तुमने बोल दिया वेट करो, ओके अभी बोल रहे हैं निकलो. ஆக மொத்தம் நீ பஞ்சு மிட்டாய் விற்காமல் போக மாட்டேன். என்ன பாய் சொல்லுது, நீங்கள் தானே வாங்குறதுக்கு வந்தீங்க, அப்புறம் என்ன இதில் புத்துநோய் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாரு பாரு இவர். नहीं भाई कुछ नहीं, इधर गैस कलर ये स्वीट कैंडी है. அப்படியா? நீ கொஞ்சம் எடுத்து சாப்பிடு. नहीं नहीं भाई, ये खाना है कि नहीं, है ஒன்லி ஃபார் சேல். அட பக்கி பையிலே, நீ திங்க மாட்டேன், நாங்கள் தான் திங்கணுமா இதை? அதான் நான் பார்த்தேன், இவனாச்சும் திங்கிறதாச்சு எல்லாத்தையும் நம்ம தலையில் கட்டிட்டு போயிடுவான்.